வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆச்சரியமான கேள்விய பத்தி பார்க்க போறோம். நம்ம வாழ்க்கையே ஒரு கனவாய் இருந்தா எப்படி இருக்கும்? இந்த ஒரு கேள்வி நாம நிஜம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே ஒரு உலுக்கி பாக்குது இல்லையா? ஸ்ரீ சுவாமி சிவானந்தரோட போதனைகளை அடிப்படையா வச்சு இந்த சிந்தனையை கிளறக்கூடிய தத்துவத்தை தான் நாம இன்னைக்கு அடச போறோம். நிஜம் போலவே இருந்த ஒரு கனவுல இருந்து நீங்க எப்பவாச்சும் திடீர்னு முழிச்சிருக்கீங்களா? நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் கண்டிப்பா இருந்திருக்கும். அந்த கனவுக்குள்ள இருக்கும்போது அது எவ்ளோ தத்ரூபமா இருந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. அந்த கணத்துல அது ஒரு கனவுங்கிற எண்ணமே நமக்கு வந்திருக்காது. பொதுவா கனவுகளை பத்தி கேட்டா உளவியல் ரீதியா மருத்துவ ரீதியா சில விளக்கங்கள் கொடுப்பாங்க. நம்ம ஆழ்மனசுல இருக்கிற ஆசைகள் தான் கனவா வருதுன்னோ இல்ல உடம்புல ஏற்படுற சில கோளாறுகள்னால கனவு வருதுன்னோ சொல்லுவாங்க. இதெல்லாம் நாம அடிக்கடி கேட்கிற விஷயங்கள் தான். ஆனா இன்னைக்கு நாம இதையெல்லாம் தாண்டி ஒரு முற்றிலும் வேறொரு கோணத்துல இதை பார்க்க போறோம். இப்போ வேதாந்த தத்துவத்தோட ஆழமான பார்வைக்குள்ள போகலாம் வாங்க. இந்த தத்துவம் கனவு ஏன் வருதுன்னு கேட்கறத விட கனவுகள் எதால செய்யப்பட்டது, அதோட மூலப்பொருள் என்னன்னு ஒரு படி மேல போய் தேடுது. சுவாமி சிவானந்தர் என்ன சொல்றாருன்னா, நம்ம மனசு தான் கனவுகளை உருவாக்குற ஒரு கிரியேட்டர். ஆனா எப்படி? அதுக்கு சம்ஸ்காரங்கள்னு ஒண்ண மூலப்பொருளா பயன்படுத்துதான். சம்ஸ்காரங்கள்னா வேற ஒன்றும் இல்ல, நாம முழிச்சிருக்கும்போது நமக்கு கிடைக்கிற அனுபவங்களோட ஆழமான பதிவுகள் தான் அது. இந்த பதிவுகளை வச்சுக்கிட்டு நம்ம மனசு ஒரு முழு கனவு உலகத்தையே உருவாக்கிடுது. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும். கனவுல நம்ம கண்ணு, காது மாதிரி எந்த வெளி உறுப்புகளும் வேலை செய்யறதில்ல. மனசு மட்டும்தான் தனியா வேலை செய்து அதுவே பார்க்குற ஆளாவும் இருக்கு, பார்க்கப்படுற பொருளாவும் மாறுது. இது மனசோட ஒரு பிரம்மாண்டமான சக்தி இல்லையா? இந்த தத்துவத்தோட மைய கருத்தை புரிஞ்சுக்க முதல்ல நாம நனவோட 3 முக்கியமான நிலைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் நாம எல்லாருமே இந்த 3 தனித்துவமான நிலைகளை கடந்து தான் போறோம். முதல்ல ஜாகிரத், அதாவது இப்போ நாம இருக்கிற இந்த விழிப்பு நிலை. 2வது ஸ்வப்னா, நம்ம கனவு உலகம். 3வது சுஷுப்தி, அதாவது எந்த கனவும் வராத ஆழமான தூக்கம். வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு தனி உலகம் இருக்கு, ஒரு தனிப்பட்ட ஆளுவை கூட இருக்கு. சரி, இப்போதான் இந்த தத்துவத்தோட மிக முக்கியமான, ஒருவேளை உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு வரும். வேதாந்திகள் ரொம்ப தைரியமா ஒன்னு சொல்றாங்க. நாம நிஜம்னு நினைக்கிற இந்த விழிப்பு நிலை இருக்கே, அது உண்மையில ஒரு நீண்ட கனவு. இது அவங்க தீர்க்க ஸ்வப்னம்னு சொல்றாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கனவுக்கும் விழிப்புக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. இந்த லாஜிக்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு கனவு அது முடியிற வரைக்கும் நமக்கு நிஜமா தானே தெரியுது. அதே மாதிரி தான் இந்த விழிப்பு நிலையும். ரெண்டுக்குமே ஒரு ஆரம்பம் இருக்கு, ஒரு முடிவு இருக்கு. ரெண்டுலையுமே பார்க்குற நாமளும் இருக்கும், பார்க்கப்படுற பொருளும் இருக்கு. அப்போ என்னதான் வித்தியாசம்? ஒரே ஒரு வித்தியாசம்தான். முழிச்சிருக்கும்போது பொருள்கள் நமக்கு வெளியே இருக்கு, கனவுல நமக்கு உள்ள இருக்கு. இந்த ஒரு சின்ன வித்தியாசத்தை தவிர மற்ற எல்லாம் ஒண்ணுன்னா, அப்போ நம்ம விழிப்பு நிலையும் கனவு மாதிரி ஒரு மாயை தானே. அப்போ இதோட மைய கருத்து என்னன்னா, உண்மைங்கிறது நிலையானது இல்ல. அது நாம எந்த நனவு நிலையில இருக்கோமோ அதை பொறுத்து மாறுது. கனவு காண்றவனுக்கு கனவுதான் நிஜம், முழிச்சிருக்கிற நமக்கு இந்த வாழ்க்கை தான் நிஜம். ஆனா ஞானம் அடைஞ்சவங்களுக்கு இது ரெண்டுமே உண்மை இல்லாத தோற்றங்கள் தான். இந்த சிக்கலான தத்துவத்தை ஒரு சூப்பரான கதை மூலியமா இன்னும் ஈஸியா புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம். ஜனக மகாராஜா மிதிலைய ஆண்ட ஒரு பெரிய அரசர். ஒரு நாள் அவரோட சிங்காசனத்துல உட்கார்ந்தபடியே கொஞ்ச நேரம் கண்ணை சந்துட்டார். அவர் கண்ணை சந்தது கொஞ்ச நேரம்தான். ஆனா அந்த கனவுக்குள்ள ஒரு முழு வாழ்க்கையோட துயரத்தை அனுபவிக்கிறார். அவர் ஒரு ஏழை பிச்சைக்காரன். நாட்டை விட்டே விரட்டப்பட்டிருக்காரு. பசியும் தாகமும் வாட்டி வதைக்குது. கடைசியா கிடைச்ச ஒரு கிண்ணம் கஞ்சியையும் 2 காளைங்க சண்டை போட்டு தட்டி விட்டுருச்சு. அந்த கனவுல அந்த வலி, அந்த ஏமாற்றம் எல்லாமே 100க்கு 100 நிஜம். திடுக்கிட்டு கண் விழிச்சு பார்க்கிறார். மறுபடியும் அதே அரண்மனை, அதே சிம்மாசனம். மொத்தமா குழம்பி போன அவர் தன்னோட மந்திரிகளை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறார். நான் பிச்சைக்காரனா இருந்தது நிஜமா, இல்ல இப்போ ராஜாவா இருக்கிறது நிஜமா? அப்போதான் சபைக்குள்ள வராரு அஷ்டவக்ர முனிவர். அவர் ஜனகரை பார்த்து சொல்றாரு, மகாராஜா, நீங்க பிச்சைக்காரனா இருந்ததும் நிஜமில்ல, இப்போ ராஜாவா இருக்கிறதும் நிஜமில்ல. பாருங்க, இந்த ஒரு பதில்ல வேதாந்தத்தோட மொத்த சாரமும் அடங்கியிருக்கு. சரி, நம்ம விழுப்பு வாழ்க்கையும் ஒரு கனவுதான்னா அப்புறம் எதுதான் நிஜம்? இந்த தத்துவத்தோட உண்மையான நோக்கம் என்ன? நம்மள குழப்பறது மட்டும்தானா? இல்லவே இல்ல. வேதாந்தம் துரியம்னு 4வதா ஒரு நிலைய சொல்லுது. இது விழிப்பு, கனவு, ஆழ்ந்த உறக்கம், இந்த 3க்கும் அப்பாற்பட்டது. இந்த 3 நிலைகளும் வந்துட்டு போகும்போது எதுவுமே மாறாம அதையெல்லாம் அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சாட்சி உணர்வு தான் துரியம். அதுதான் முழுமையான நிரந்தரமான உண்மை. அப்போ இந்த தத்துவத்தோட நடைமுறை பயணம் இதுதான்.
முதல்ல இந்த 3 நிலைகளையும் நல்லா கவனிக்கணும். ரெண்டாவது, அதெல்லாம் தற்காலிகமானது, நிலையற்றதுன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற அந்த அமைதியான சாட்சி தான் நம்மளோட உண்மையான சொரூபம்னு உணரணும். கடைசியா துரியம்ங்கிற அந்த பேரின்ப நிலையை அடையறதான் இதோட இறுதி இலக்கு. நாம இன்னைக்கு பார்த்த இந்த ஆழமான விஷயங்கள் எல்லாமே சுவாமி சிவானந்தார் ஆரம்பிச்ச திவ்ய ஜீவன சங்கம் மாதிரியான ஞான மரபுகள்ல இருந்து நமக்கு கிடைச்சது. இந்த நிலையற்ற உலகத்திலிருந்து நிலையான உண்மைக்கு நம்மள கூட்டிட்டு போற வழிகாட்டிகள் தான் அவை. இந்த உரையாடல சீன தத்துவ ஞானி சுவாங் சுவோட ஒரு பிரபலமான கேள்வியோட முடிக்கலாம். நான் ஒரு பட்டாம்பூச்சின்னு கனவு காண்ற மனுஷனா, இல்ல நான் ஒரு மனுஷன்னு நினைக்கிற பட்டாம்பூச்சியா? இந்த கேள்வி நாம இன்னைக்கு பேசின தத்துவத்தோட இதயத்தை தொடுது இல்லையா? உங்களோட யதார்த்தம், உங்களோட நிஜம்ங்கிறது உண்மையில என்ன? சிந்தித்து பாருங்கள்.